لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما وضعتها قالت ربي إني وضعتها أنثى والله أعلم بما وضعت وليس ذكر كالأنثى وإني سميتها مريم وإني أعيذها بك وذريتها من الشيطان الرجيم. சூரத் ஆல இம்ரான் 36வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழ் தர்ஜுமா, எனவே அதனை அவள் பெற்றெடுத்த பொழுது அது பெண் குழந்தையாக இருந்ததை கண்டு, என்னுடைய இறைவனே, நிச்சயமாக நான் இதனை பெண்ணாக பெற்றெடுத்திருக்கிறேன் என்று அவள் கூறினாள். அவள் பெற்றெடுத்ததை அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கின்றான். எனினும் அந்த ஆண் இந்த பெண்ணை போன்று இல்லை. நிச்சயமாக நான் இதற்கு மரியம் என பெயரிட்டுள்ளேன். நிச்சயமாக நான் இதற்கும் இதன் சந்ததிகளுக்கும் விரட்டியடிக்கப்பட்ட சைத்தானின் தீங்குகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவள் கூறினாள். அந்த இம்ரானுடைய மனைவி என்னன்னா, அவங்க ஒரு நேர்ச்சி வச்சாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும். அந்த குழந்தைய நான் பைத்துல் முகத்தஸினுடைய சிக்மத்திற்காக சேவை செய்வதற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் நான் விட்டுவிடுவேன் அப்படின்னு ஒரு நேர்ச்சி வச்சாங்க. ஆண் குழந்தை பிறக்கும். ஆனால் குழந்தை பிறந்த போது பார்த்தால் அந்த குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கு. உடனே அவங்க அல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, யாரெல்லாம் இன்னி வளாழ்த்தாக உன்சா, நான் பெற்றெடுத்திருக்கிறது ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறேன். உடனே அல்லாஹ் தாலா சொன்னால், வலைச கத்தர்கள் உன்சா, என்னதான் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் அது பொம்பளை பிள்ளை மாதிரி வராது. இன்னும் ஒரு விஷயத்தை அல்லாஹ் தாலா சொல்கிறான். இன்னி சமயத்துகா மரியம், அல்லாஹ் தாலாவே அந்த அண்ணாவினுடைய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயினுடைய உள்ளத்தில் போடுறான், இந்த குழந்தைக்கு மரியம்னு பேர் வை. மரியம்னு சொன்னால் சுரியானி மொழியில் வணங்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம், ஆபிதா அப்படின்னு அர்த்தம். இப்போ மரியம் என்பதாக பேர் வைக்கிறேன். இன்னி ஒய்துகா பிக்க வதுர்ரியதஹா மின ஷைத்தானிர் ரஜீம். அந்த அம்மா சொல்கிறாங்க, குழந்தையை பெற்றெடுத்த உடனே நான் ஷைத்தானிடமிருந்து இந்த குழந்தையும், அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம், இந்த குழந்தையும் இதனுடைய சந்ததிகள் வரக்கூடிய எல்லா குழந்தைகளையும் சைத்தானிடமிருந்து நான் பாதுகாவல் பெறுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணான்னு சொல்லக்கூடிய அந்த அம்மா அல்லாஹ்ட்ட சொல்கிற துவா செய்கிறாங்க, பாதுகாவல் தேடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க, குல்லு மௌலூதின், எல்லா குழந்தையும் பிறந்தோன்னு அழுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் ஷைத்தானுடைய தீண்டுதல் இருக்கு. பிறந்த குழந்தை உடனே அழுவதற்கு காரணம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்வார்கள், எல்லா குழந்தையும் பிறக்கின்ற பொழுது ஷைத்தான் தன்னுடைய விரலால் என்ன செய்வான், அந்த குழந்தையை தொடுவான். எந்த குழந்தையாக இருந்தாலும் ஷைத்தான் அந்த குழந்தையை தொடுவான். தொடுகின்ற பொழுது அந்த ஷைத்தானுடைய தீண்டுதலின் காரணமாக தான் அந்த குழந்தை அழுகிறது. அந்த விஷயத்திலிருந்து ஒரு சில குழந்தைகள் விலக்கு, இந்த ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து ஒரு சில குழந்தைகளை எல்லா ஆட்கள் விலக்கு அளிக்கலாம். அந்த குழந்தைகள் ஒரு ஆள் யாருன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹ் தஆலா இந்த குழந்தையை பெற்றெடுத்த உடனே இந்த அடுத்தடுத்த வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த அம்மா ஏற்கனவே நேர்ச்சி வச்சிருந்துச்சு, தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை கொண்டு போய் செய்வோம் பைத்துல் முகத்தஸில் நான் விட்டுருவேன். சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன குழந்தையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பனி இஸ்ரவேலோட பாதிரியார்கள்லாம் இருந்தாங்க, அவங்க முன்னாடி கொண்டு போய் வச்சுட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய நான் நேர்ச்சி வச்சிருந்தேன், அதனால் இந்த குழந்தைய நீங்கள் என்ன செய்யுங்க, பைத்துல் முகத்தஸினுடைய ஹிதமத்திற்காக, பைத்துல் முகத்தஸினுடைய சேவைக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த குழந்தை யாருன்னு சொன்னால் பைத்துல் முகத்தஸினுடைய இமாம், அந்த பைத்துல் முகத்தஸினுடைய தலைவருடைய குழந்தை. ஆம்பளை குழந்தையாக இருந்தால் அது அப்படியே என்ன செஞ்சிடலாம், பள்ளிவாசல் இருக்கலாம். ஆனால் குழந்தை இருந்தது பெண் குழந்தை, அப்போ அதுக்கு பாதுகாப்புக்கு யாரையாச்சும் நியமிக்கணும். ஆண் குழந்தையாக இருந்தால் அது சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும், என்ன செஞ்சிடலாம், அது பாட்டு வளர்ந்துட்டே வந்துடும். ஆனால் பிறந்திருக்கிறது பெண் குழந்தை, அதனால் அந்த பெண் குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு ஆள் என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை,
அந்த ஊரினுடைய அந்த பள்ளிவாசனுடைய இமாம், அந்த பள்ளிவாசனுடைய தலைவர், முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுடைய குழந்தை. அப்போ அதை யாரை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு பெரிய போட்டியே நடக்குது. ஏன்னா அந்த குழந்தை வந்து அந்த பள்ளிவாசல் இமாமினுடைய குழந்தை, தலைவருடைய குழந்தை. கிட்டத்தட்ட 29 நபர்கள் என்ன செய்கிறாங்க, போட்டி போடுறாங்க. ரொம்ப கடுமையான போட்டி. நான் தான் அந்த குழந்தையை பாதுகாப்பேன், நான் தான் அந்த குழந்தையை பாதுகாப்பேன். உடனே என்ன செய்கிறாங்க, முடிவு செய்கிறாங்கன்னு சொன்னால், சரி அந்த குழந்தையை பாதுகாக்கிற விஷயத்தை நாம் வேற ஒரு விஷயத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கலாம். என்ன விஷயம் எடுக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த போட்டி கூட 29 நபர்களும் கொஞ்சம் தௌராத்தினுடைய வேதத்தை அறிந்தவர்கள், தௌராத்தினுடைய வேதத்தினுடைய விளக்கத்தை எழுதக்கூடியவர்கள். அதில் ஒரு ஆள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க முன்னாடி வந்து சொல்கிறாங்க, இந்த குழந்தைய பொறுப்பேற்பதற்கு நான் தான் தகுதியான ஆள். ஏன்னா அந்த குழந்தையினுடைய சாட்சி, அதாவது சின்ன மாவத்தை நான் செஞ்சுருக்கிறேன், கல்யாணம் முடிச்சிருக்கேன், திருமணம் முடிச்சிருக்கிறேன். அதனால் அந்த குழந்தை வந்து எனக்கு மகா முறை வேணும். அந்த குழந்தையினுடைய அம்மாவினுடைய தங்கச்சியை தான் நான் செஞ்சுருக்கிறேன், நான் திருமணம் முடிச்சிருக்கேன், அதனால் எனக்கு தான் அந்த தகுதி வேணும் அப்படின்னு சொல்லி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஆனால் மற்ற நபர்கள் அதை ஏற்றுக்கலாம். இல்லை, என்ன செய்யணும், ஒரு போட்டி வச்சுதான் இதை முடிவு பண்ணணும். அந்த 29 நபர்களும் தௌராத்துடைய வேதத்தை படித்து அதை எழுதக்கூடியவர்கள், அதனுடைய விளக்கத்தை. அதனால ஒரு போட்டி ஒன்று வைக்கிறாங்கன்னா, ஊருக்குள்ள ஓடக்கூடிய ஆறு, அந்த ஆறுல இந்த 29 நபர்களும் அவங்க எழுதக்கூடிய தௌராத்தினுடைய விளக்கத்தை எழுதக்கூடிய பேனாவை தூக்கி போடணும். யாருடைய பேனா வந்து உள்ள மூழ்காம மிதக்குதோ அவங்க தான் இந்த குழந்தைக்கு பொறுப்பேற்றுக்கணும். கடைசியில் அந்த 29 நபர்கள் தங்களுடைய பேனாவை தூக்கி போடுறாங்க. எல்லாருடைய பேனாவை முந்திருச்சு. ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பேனா மட்டும் என்ன செய்யுதுன்னா அப்படியே மிதக்குது. உடனே சரி இவர் தான் அந்த குழந்தைக்கு பொறுப்பேற்றுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு மெஹராபில் தனியாக ஒரு ரூம் அடிச்சுட்டு அந்த குழந்தை எங்கே தான் இருக்கணும், அதுக்கு பொறுப்புதாரியாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நியமிக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த குழந்தையை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த மெஹராபுக்கு, அந்த ரூமுக்கு 7 கதவு இருக்குது. இது பெண் குழந்தை அப்படிங்கிறதுனால 7 கதவையும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எப்படியாச்சும் குழந்தை கூட இருக்கும்போது விட்டுருவாங்க. அந்த ரூமை விட்டு, அந்த மெஹராபை விட்டு வெளியே வரும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த 7 கதவையும் கூட்டிட்டு வருவாங்க. ஒரு கட்டத்தில் பனி இஸ்ரவேலர்கள் காலத்தில் பஞ்சம், ஜக்கரியா நபியினால அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்க முடியல. ஏன்னா கடுமையான பஞ்சம் நிலவுது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு வேலை விஷயமா வெளியே போகிறாங்க. வெளியே போகும்பொழுது அந்த 7 கதவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு திரும்பி வந்து அந்த கதவை திறந்து பார்க்குறாங்க. உணவு ஏற்பாடுக்காக வெளியே போனவங்க சாப்பாடு கிடைக்கல. சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா உடனே நேராக வந்து அந்த கதவை திறந்து பார்க்குறாங்க. உள்ள மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உணவளித்திருந்தான். எப்படிப்பட்ட உணவுனா பல வகைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்துருந்தான். திராட்சை பழம், இந்த மாதிரி பல வகைகள் அல்லாஹ் தஆலா கொடுத்துருந்தா. அந்த பல வகை வந்து அந்த காலத்தோட சீசன் பழம் கிடையாது. அன்றைய காலத்தில் கிடைக்கக்கூடிய பழம் கிடையாது, சீசனே இல்லை. அப்படிப்பட்ட பழங்கள் அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. உடனே உள்ள வந்தவங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்தோன்னு ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி இந்த உணவு வந்துச்சு, அன்னாலக்கு ஹாதா, இந்த உணவு உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன குழந்தை, இன்னும் பெரிய குழந்தை ஆகலை, பருவ வயதை அடையலை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன குழந்தையா இருக்கிறாங்க. அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க, அன்னாலக்கு ஹாதா, இந்த சாப்பாடெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு, இந்த பழமெல்லாம் இப்போ உள்ள சீசன் கிடையாது, எங்கேருந்து வந்துச்சு? உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ் தஆலாட்ட வந்துச்சு. இன்னல்லாஹ் யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப், அல்லாஹ் தஆலா யாருக்கு ரிஸ்க் அளிக்கணும்னு ஆடிட்டானோ அல்லாஹ் தஆலா எப்படி வேண்டுமானாலும் கணக்கே இல்லாமல் ரிஸ்க் அளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இதே மாதிரி சம்பவம், இதே விஷயம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. இதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியோடு இருக்கும்போது மனைவிமார்கள்ட்ட போகிறாங்க. மனைவிமார்கள்ட்ட உணவில்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாங்கள்ட்ட வராங்க, அவங்கள்ட்ட உணவில்லை. சரின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு உணவு வந்து ஒரு ஹதியாவாக கொடுக்கப்படுது. அந்த உணவை கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது ஒரு 2 ரொட்டி தின்னு தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் வீட்டில் போய் வைங்கன்னா வீட்டில் வந்து சாப்பிட்றோம் அப்படின்றாங்க. அந்த பாத்திரத்தை வீட்டில் கொண்டு வந்து வச்சாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. அவன் உள்ளே இருக்கிறது 2 ரொட்டி தான்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே வந்து அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா மட்டும் அந்த ரொட்டி இருந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வாங்குறாங்க. எடுத்துட்டு வந்து பார்த்தா உள்ள பாத்திரம் ஃபுல்லாக ரொட்டியாக இருக்குது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சாப்பிட்றாங்க, தன்னுடைய மனைவிமார்களுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லாருமே சாப்பிட்றாங்க. இந்த கேள்வியை இதே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட கேள்வியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கிட்ட கேட்குறாங்க, அந்த சாப்பாடு எங்கே இருந்து இருந்துச்சு? அதுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க, ஓமின் அல்ஹம்துலில்லாஹ். இதே ஆயத்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க. இது அல்லாஹ் தஆலா இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு ரிஸ்க் அளிக்கணும்னு ஆடிட்டான்னு சொன்னால் எப்படி வேண்டாம் நான் ரிஸ்க் அளிப்பான். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீயும் ஃபாத்திமாவே, நீயும் சரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, இரண்டு நபர்களும் ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படித்தான் உணவளித்தான், அதே போன்றுதான் உனக்கும் அல்லாஹ் தஆலா உணவளித்திருக்கிறான் என்கின்ற ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் இதுபோன்ற ஆயத்துக்களின் பின்னணியில் இருக்கின்ற வரலாற்று பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு